பிரியமானவர்களே, இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான, எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை கர்த்தர் புறப்பட பண்ணி அதிசயமான காரியங்களை செய்தது போல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணுகிறார். சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் பயப்படாதுங்க. உங்களுக்கு அங்கே என்ன இருக்கும், வனாந்தரத்தில் என்ன இருக்கும், கானான் தேசத்தில் என்ன இருக்கும், அங்கே போகிற வழியில் என்ன கிடைக்கும், எதுவுமே தெரியாமல் அந்த புறப்பட்டு போன தேவ ஜனங்களுக்கு என்ன அற்புதங்கள் நடந்ததோ அதே போல் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இந்த மாதத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு புரியாது, ஆனால் தேவைகளை கர்த்தர் என்ன செய்வார்? சந்திப்பார். குறைவுகளை என்ன செய்வார்? நீக்குவார். மன்னாவை தருவார். காடைகளை தந்தது போல நமக்கு தருவார். எகிப்து அந்த உஷ்ணமான காலத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தது போல கர்த்தர் என்ன செய்வார்? மேகஸ்தம்பமாக என்ன செய்வார்? உஷ்ணம் வராதபடி, நம்ம எரிச்சல் அடையாதபடி, நம்ம துக்கப்படாதபடி, நம்ம சோர்வு அடையாதபடி நமக்கு என்ன செய்வார்? மேகத்தை போல, நிழல் தரும் மேகத்தை போல என்ன செய்வார்? இருப்பார். இருளான நேரத்தில், அந்தகாரமான சூழ்நிலைகளில், பலர் நம்மளை பயமுறுத்துகிற வேலைகளில் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக என்ன செய்வார்? இரவிலே அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது போல தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? காணப்படுவார் என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு விளக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆமாம், யோபு 5:9 வாசிக்கிறோம்: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரியமான, ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத நன்மைகளை அவர் என்ன செய்கிறார்? அவன் ஆராய்ந்து முடியாத காரியங்கள் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ரங்கத்தில் தான் என்ன செய்கிறோம்? தொங்கிட்டு இருக்கிறோம். இது 8வது மாதத்தில் நம்ம உள்ளே வந்திருக்கிறோம். 8வது மாதத்தில் பிரவேசிச்சிருக்கிறோம். காலம் வேகமாக என்ன செய்கிறது? ஓடிக்கொண்டு இருக்கிறது. பிரியமான, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய விரும்புகிறார். அதிசயமான காரியம்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத காரியம், எந்த ராஜாவாலும் செய்ய முடியாத காரியம், எந்த ஞானியாலும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? செய்ய விரும்புகிறார். செய்து முடிக்க வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது: எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உறவுகளை வராதபடி கர்த்தர் நிறைவானவைகளை என்ன செய்வார்? கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த பிள்ளைகளுக்கு அவங்க பசியாக இருந்தபோது அவர்களுக்கு போஜனம் கொடுத்தார். தாகமாக இருந்தபோது அவர் தாகத்தை என்ன செய்தார்? தீர்த்தார். தேவைகளை என்ன செய்கிறார்? ஆயத்தம் பண்ணினவைகள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், அவங்க கானானுக்கு பிரவேசிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு 40 வருஷம் ஆயிடுச்சு. இடையில எத்தனை தேவைகளை கர்த்தர் சந்தித்தார், எத்தனை காரியம், கொள்ளிவாய் பிசாசுகள் வந்துச்சு, நிறைய ராஜாக்கள் வந்தாங்க, 31 ராஜாக்களை ஜெயிப்பதற்கு பலனை கொடுத்திருந்தார். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்தார்? செய்து வெற்றிகரமாக கர்த்தர் அவங்களை என்ன செய்தார்? நடத்தினார். அதிசயமான காரியங்களை நமக்கு செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எசேக்கியேல் 17:24 சொல்லப்பட்டிருக்கிறது: அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி, தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணி, பட்டுப்போன விருட்சத்தை தலைக்கவும் பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார். பிரியமான, தேவன் நினைச்சா பட்டுப்போன குடும்பத்தை தலைக்க பண்ண முடியும். நம்ம காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு புரியாததாக இருக்கும், அதை புரிய வைக்க அவரால் முடியும். சில காரியங்களை நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை இதுக்கு மேலே நமக்கு முன்னேற முடியாது போல தெரியுது, இதுக்கு மேலே நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்றுதான ஒரு சூழ்நிலை காணப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். எல்லாரும் கைவிடப்பட்ட யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பார்த்தீங்களா? எல்லாரும் கைவிடப்பட்ட நிறைய அந்த தானியலுடைய வாழ்க்கை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம பாருங்களேன். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் எவ்வளவாக அன்பாக நினைச்சிதார் நடத்தி அவங்களுக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆகாரத்தை உண்டு பண்ணி வைத்தார், தேவைகளை சந்தித்தார், குறைவுகளை மாற்றினார். அப்போ நம்ம இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருந்தால் அதை தக்க வைத்துக்கொள்ள போராடி ஜெபிக்கணும். நம்ம விழுந்து போய் விடக்கூடாது. உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களே
பட்டுக்கு போக பண்ண அவராலே கூடும். அதனால் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். எப்படி அவங்க பட்டு போனாங்க, சவுல் எப்படி கீழே விழுந்து போனான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எப்படி விழுந்து இடறி போனார்கள், அதெல்லாம் நம்ம வேதத்தை பார்த்து ஆராய்ந்து கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். பிரியமாம், சவுளுடைய ராஜாவுடைய காலத்தில் தேவன் அவர்களை என்ன செய்தார், ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனால் அவங்க அவசரப்பட்டாங்க, பதட்டப்பட்டாங்க. தாம் குடும்பம் தான் வாழணும்னு சொல்லிட்டு மற்றவங்களை கனப்படுத்தாமல், மற்றவங்க கர்த்தருடைய காரியத்தை உணர்ந்து கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்தபடியினாலே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பட்டுப்போன ஒரு ஜீவியம் காணப்பட்டது. எதை எடுத்தாலும் தோல்வி, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை, அப்படி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் நம்ம தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை தருவார், 4 புறங்களையும் செழிப்பை தருவார். வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் பரம்பி பெருகுவீர்கள் சொல்லி என்ன செஞ்சிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்க. சிறியவனாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் குறைவுபட்டு போனாலும் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட என்ன செய்கிறார், அமர செய்கிறார். கிணத்துல போடப்பட்ட யோசேப்பை பிரபுக்களோடு கூட என்ன செய்தார், அமர செய்தார். சிங்கக்கபில போடப்பட்ட தானியலை பிரபுக்களோடு கூட அமர செய்தார். அக்னி சூளையில் போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கர்த்தர் பிரபுக்களோடு கூட அமர செய்தார். எல்லாரும் புறம்பாக்கப்பட்ட சீஷர்களை கர்த்தர் பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்தினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதனால் அவருடைய ஆயத்த மணிகள் காதுகள் கேட்கவில்லை, கண்கள் இதுவரைக்கும் என்ன செய்யலை. கர்த்தர் அவ்வளவு காரியம் செஞ்சுருக்கு, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். அதனால் சோர்ந்து போகக்கூடாது, கண் கலங்கக்கூடாது. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், வழக்கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் கலங்கி போகிற நேரத்தில் தான் நமக்கு உதவி செய்வார். அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் அழாதே, உன் கண்ணீர்கள் யாவை நான் துடைப்பேன் என்று சொல்லுகிற தேவன், ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவன் கிடையாது. கொடுத்தா ஆசீர்வதிப்புங்கிற தேவன் தான் இந்த உலகத்தில் நிறைய தேவர்களை பார்க்கிறோம், நிறைய சித்தர்களை பார்க்கிறோம். கொடுத்தா ஆசீர்வாதம். ஆனால் நம்ம இருதயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரே தேவன். நம்ம இந்த உலகத்தையும் இந்த பூமி எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பெரிய நல்ல தேவன், அவர் மகா பெரிய தேவன். இந்த மாதிரி உலகம் எத்தனையோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இது ஒரு சூரிய குடும்பம். இதே மாதிரி சூரிய குடும்பம், ஏகப்பட்ட குடும்பம் இந்த வெளியில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாம் மாத்திரம் பாருங்கள், இப்போ ஒரு கோபுரத்துலேருந்து பார்த்தா கூட நம்ம ஒரு கோழி மாதிரி, ஒரு சின்ன கோழி குஞ்சு மாதிரி தான் நினைச்சுவோம் தெரியும். அப்போ அவர் அங்கேருந்து நம்மளை உற்று கவனிக்கிறார். நம்முடைய பெயர்களையெல்லாம் அவருடைய கரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சிருக்க ஒரு முடிவு கூட அவருடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாதான் கீழே விழாது. ஒரு சிட்டுக்குருவி கூட கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ எப்படி நம்ம வாழ்க்கை இருக்கும் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன். அவர் நம்மை அறிஞ்சிருக்கிறார். அவருக்கு ஏற்றபடி நீங்கள் வாழ ஆரம்பிங்க. நீங்கள் தலைத்து கொண்டே இருப்பீங்க. சுயநலத்தின்படி வாழக்கூடாது. உங்கள் மனம் போன போக்கில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மனம் போன போக்கில் போனாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் இடறி விடுவோம். நமக்கு வழி தெரியாது. வழி காட்டுகிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இதோ அவர் ஜீவனை கொடுக்கிறவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய வழியில் தான் நித்திய ஜீவன் இருக்கும். அவருடைய வழியில் தான் ஆசீர்வாதம் இருக்கும். அவரோடு கூட பேசுகிற பிள்ளைகளுக்கு தேவைகளை என்ன செய்வார், சந்திப்பார். எசேக்கியேல் 17:24 அதான் சொல்லியிருக்கிறது, பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ண கர்த்தராலே ஓடும். பட்டுப்போன வாழ்க்கையை அவர் என்ன செய்கிறார், தலைக்க பண்ணுகிறார். அப்போ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நம்ம இடத்துல வருகிறவங்களை அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், உயர முடியும். அவருடைய பிரமாணங்கள்படி நடக்கும்போது நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். எசேக்கியேல் 17:22 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறதாவது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளையில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிறதை ஒன்றை கொய்து அதை உயரவும் உன்னதமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு கொழுந்தை எடுத்து கூட ஒரு பெரிய மரமாக மாற்ற முடியும். நம்மெல்லாம் விதை போடணும்னு நினைப்போம்.
இல்லைன்னா வேரோடு கூட பிடிக்கி வைக்கணும் நாட்டணும்னு சொல்லி நினைப்போம். இல்லைன்னா ஒரு கொப்பை வெட்டி என்ன செய்வோம் வைக்கணும்னு சொல்லி நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கொழுந்தை எடுத்து அது பெரிய மரமாக மாற்ற முடியும். அவருடைய வார்த்தை அதை செய்யும். அவருடைய வார்த்தை அதை செய்யும். அது இந்த புல் பூண்டுகளை இந்த உலகத்தில் படைக்கும்போது புல் பூண்டுகளை உண்டாக்க கடவுதுன்னு சொன்னார். அவ்வளோதான், அது உண்டாயிற்று. அவருடைய வார்த்தை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக என்ன செய்யும்? மாற்றும். போகலாம், வேலைக்காரன் பிழைத்திருப்பான்னு சொன்னார். வார்த்தை அவங்களை பிழைக்க பண்ணிற்று. எலும்பி நடந்தார்கள். கண் திறக்கப்படும்னு சொன்னால் கண் என்ன செய்யும்? திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை இந்த உலகம் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இந்த உலகம் நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்? அத்தி மரம் அவருக்கு கனி கொடுக்கலையாம் பார்த்துடுங்க. உடனே அதை என்ன செஞ்சுட்டு பட்டு போயிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நிறைவேற்றலன்னா நம்முடைய வார்த்தை பட்டு போன நிலைமையாக என்ன செஞ்சிடும்? இந்த வாழ்க்கை பட்டு போன நிலைமையாக மாறிடும். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையை நிறைவேற்ற எனக்கு பலன் தாரும், இந்த வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும். அந்த வார்த்தையை என்ன செய்யும்? அவருடைய வார்த்தையெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கு. அதிசயமான காரியங்களை செய்கிறவர். இந்த உலகத்தில் அதிசயமான காரியங்களே செய்கிறவர். மோசையை பாருங்கள், திக்கு வாய் மந்த நாவு உள்ள மனுஷனை பல லட்சங்கள், ஒரு 5 லட்சம் புருஷர்கள்னா பாருங்களேன், ஒரு 10-15 லட்சம் ஸ்திரீகள் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. அவ்வளோ பேரை நடத்துவதற்கான வல்லமை படைத்த ஒரு மனுஷனாக என்ன செய்தார்? கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். உங்களையும் அவ்விதமாக என்ன செய்வார்? மாற்றுவார். 23வது எசேக்கியேல் 17:23 சொல்கிறது, இஸ்ரவேல் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கணிதந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் நிலையிலே ஆவரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் பிரியமானவர்களே, கேதுரு மரனாலே உலகத்திலேயே ஒரு உறுதியான மரம். நம்ம ஊரில் தேக்கு மரம் எப்படி இருக்குதோ அதே போல் இஸ்ரவேலில் கேதுரு மரம் ஒரு உறுதியான மரத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த கேதுரு மரத்தை உயரமான பர்வதத்திலே, இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயர்ந்த ஜனங்கள் வாழுகிற இடத்துல, பிரபுக்கள் ராஜாக்கள் வாழுகிற இடத்துல உங்களை நாட்டி உங்கள் மூலமாக கனிகளை தர வைப்பார், நிழல் தர வைப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற மக்களாக கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு தொழிலை தருவாராக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்து அநேகரை போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? மாற்றுவார். உங்களை உயர்த்தும் போது, உங்களுக்கு நல்ல தொழிலை கொடுக்கும்போது, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது மற்றவர்களை என்ன செஞ்சிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. ஏழைகளை மறந்துவிடக்கூடாது. உங்களை நம்பி அநேகர் வாழறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களை என்ன செய்யக்கூடாது? புறம்பே தள்ளக்கூடாது. பிரியமானது, ஒரு ஆடு மாடு மேயும்போது கூட பாருங்களேன், ஒரு கொக்கு அந்த மாடுகள் மேலே உட்கார்ந்துக்கொள்ளும். எதுக்கு? அந்த மாடுகள் நடக்கும்போது அந்த சில தெள்ளு பூச்சிகள் அது ஓட ஆரம்பிக்கும். அதை என்ன செய்யும்? அது சாப்பிட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒன்றை நம்பி தான் ஒன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அதே மாதிரி தான் ஒன்றை நம்பி ஒன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் அப்படி தான் நியமிச்சிருக்கிறார். நாம் மட்டும்தான் வாழ்வதற்காக நம்மளை நியமிக்கவில்லை, நம்மை கொண்டு அநேகரை வாழ வைக்க விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் கூட அதுதான் அர்த்தம். நான் மட்டும் அந்த அந்த அன்பை ருசித்து பார்க்கக்கூடாது, நான் மட்டும் அந்த ஆசீர்வாதத்தை ருசித்து பார்க்கக்கூடாது, எல்லாரும் ருசித்து பார்க்கணும் என்பதற்காக தான் அந்த வார்த்தைகளே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது பிரியமானது. அதனால் இன்றைக்கி ஒரு ஆச்சரிய பிரகாரமாய் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்த விரும்புகிற. யாத்திரா 34:10 வாசிக்கிறோம், அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆமீன். உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணுவான்? நீ என்னை பின்பற்றி வந்தால் நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். பாவங்களை அறிக்கையிடு, நான் உன்னை உயர்த்துவேன். இதுதான் அவர் கொடுக்குற ஒரு காரியம். நம்மளும் செய்யணும், அவரும் நமக்கு ஆசீர்வாதங்கள் நினைச்சுவார், தருவார். அவரை நாடி தேடும்போது, அவரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்போ அவரை நாம் நாடி தேடும்போது உங்கள் குறைவுகளை கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி நடக்கும்போது, எழுந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? புறப்பட்டு உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்பது அவருடைய வார்த்தை. நம்ம செய்ய வேண்டியது என்ன? அவர் சொல்ல கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன செய்யணும்? புறப்பட்டு போகணும். நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ
எல்லாம் அங்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அதிசயமான காரியங்கள். அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார், நம்ம போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அவர் செஞ்சு வச்சிருக்கிற அந்த அதிசயமான காரியங்கள் அது பட்டு போனதாக மாறிவிடும், புரோஜனமற்றதாக மாறிவிடும். அது உங்களுக்காக செய்து வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த பூமியில் உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்து வச்சிருக்கிறாரு. நீங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த காரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். பூமி எங்கு எந்த ஜாதிக்கு செய்யப்படாத விஷயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். உன்னோட கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை யுத்தத்துக்கு பயன்படுத்த விரும்புவார். அப்போ அவரோடு கூட இருந்து யுத்தம் செய்யணும். யுத்தம் பண்ணுனா யுத்தம் பண்ணணும். ஆமாம், ஒரு விதையை விதைக்கணும். ஒரு காரியம் செய்யணும், அந்த காரியத்தை செய்யணும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும், அந்த காரியத்தை என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஏன்னா நம்ம செயல்படும்போது தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்களேன், ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு பாலியாங்கி சோவை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். அவர் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்தார்? மாறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் பிரகாசிப்பிக்கிற மிக பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் சாதாரணமாக எண்ணப்பட்ட மக்களால் ரட்சிக்கப்பட்டவர்கள், சாதாரணமான சின்ன சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி உலகமெங்கும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? சுற்றி திரிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அதனால் சாதாரண ஊழியக்காரனாக தானே இருக்கிறான், சின்ன சபை தானே, இவங்க என்ன செய்ய முடியலாம் நினைக்கக்கூடாது. ஒரு சின்ன மனுஷனுடைய வார்த்தை பெரிய காரியங்களை என்ன செய்யும்? செய்துவிடும். அதை நீங்கள் என்ன செய்யணும்? உறுதியாக நம்ப வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லியிருக்கு. வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான். சம்பூரணமாக சாப்பிட அனுக்கிரகம் செய்வார். குறைவில்லாமல் சாப்பிட கிருபை தருவார். உலகம் முழுசும் நமக்கு பஞ்ச காலங்கள் இருந்தது போல இருக்கலாம். இன்றைக்கி நிறைய இடத்துல வேலை வாய்ப்பு இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். வேலை வாய்ப்பு இல்லை. அந்த லயோலா கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தும்போது பார்க்கும்போது திரளான ஜனங்கள் கூடி விட்டார்கள். சொல்லப்போனால் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எப்படியாவது ஒரு 20,000 30,000 பேர் என்ன செஞ்சுருப்பாங்க? கூடி வந்திருப்பாங்க. பாருங்கள், அவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இப்போ கூட ஜென்ஸ் ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரேஷனில் இப்போ ஒரு புதிய போராட்டம்லாம் பண்ணாங்க. வாலிப பிள்ளைகள் போராட்டம் பண்ணாங்க. அப்போ அதோட தலைவர் சொல்கிறாரு, வேலை இல்லாதவர்கள், மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறவங்க மட்டும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். 10 மணி நேரம் மொபைலை பார்க்குறவங்களா இருந்தால் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் 35,000 பேர் ஒரே நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களாம். அதுக்கு பேர் பார்த்தா 50 1 லட்சம்னு சொல்லி பெருகிட்டே போச்சான். பாருங்கள், அத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் மொபைல்லே என்ன செய்கிறாங்க? அடிமைகளாய் கிடக்கிறதை நம்ம பார்க்குறோம். காரணம் என்னென்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏழ்மை காணப்படுகிறது, ஒரு தரித்திரம் காணப்படுகிறது. உலகத்தில் நிறைய தரித்திரம், நிறைய படிச்சிருக்காங்க. என்ன சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 8,000 9,000 10,000 அவ்வளோதான் சம்பளம் சொல்கிறாங்க. பாருங்கள், நான் ட்ரெயினில் ஊருக்கு வரும்போது பார்த்தேன், எப்போது இல்லாத அளவுக்கு ஆந்திரா பகுதியில் பிச்சைக்காரங்க நினைக்கிறாங்க. ஒரே ஸ்டேஷன் பக்கலாங்கிற ஒரு ஸ்டேஷனில் நான் பார்த்தேன், 10 20 பேராவது பிச்சை எடுக்க வந்திருப்பாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா தான் பண்ணி போட்டிருக்கிறாங்க, நல்லா உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் பிச்சை எடுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை. எப்போதும் நான் பார்த்ததே கிடையாது, இந்த மாதத்தில் தான் நான் பார்க்க. அப்போ ஒரு வறட்சி ஆந்திர பகுதியில் காணப்படுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். மற்ற மாநிலங்களோட அப்படி இல்லை. ஆந்திர பிரதேசத்தில் அப்படி ஒரு வறட்சி இருக்கும் போல் தெரிகிறது. ஏன்னா இந்த பிச்சைக்காரங்களை நான் பார்க்கும்போது, நான் இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பேர் என்ன செய்கிறாங்க? பிச்சை எடுக்க வெளியில் வந்து அலைந்து கொண்டு இருக்கிறான்னு சொன்னால், தன்னை வெறுத்து வெட்கப்படாமல் அவங்க கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ ஒரு தேவையோடு கூட ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அதனால் ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்யாது? வராது. நம்ம சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய பண்ணுவார். பூரண ஆசீர்வாதத்தை தர ஒன்றும் சூழ்நிலைகள் கூட இல்லாமல் இருக்கலாம். நகமியை பாருங்கள், ரூத்தை பாருங்கள், அவங்க திரும்பி வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஊரில் ஒன்றுமே அவங்களுக்கு இல்லை. வீடு கூட பாலடைஞ்சு தான் கிடந்திருக்கும். ஆனால் அவங்க ஒரு குறைவு இல்லை. அவங்களுக்கு எல்லா தேவைகளும் என்ன செய்கிறது? சந்திக்கப்பட்டது. தேவைகள் சந்திக்கப்பட்ட குறைவுகள் மாறிச்சு. நிறைவான பலனை கொடுத்தார். பாருங்கள், தாவீதை பாருங்கள், தான் தனியாக அந்த 400 பேரோடு கூட காட்டுக்குள்ளே போகிறார். 400 பேருக்கு எவ்வளோ சாப்பாடு தேவைப்படும் பாருங்கள். கர்த்தர் தேவைகளை எல்லாம் என்ன செய்தார்? சந்தித்தார். மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு மாற்றினார் என்று சொல்லி நம்ம இடத்துல வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவனுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் பயன்படுத்துகிற பாத்திரங்களுக்கும் ஒரு குறைவை என்ன செய்யாது? வராது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கிரியைகளாக நீங்கள் மாறணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
நான் கர்த்தருக்கு பிரயோஜனமானவனாக இருக்கணும். கேட்டுகிட்டே இருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே, இந்த நாளில் நான் எப்படி செயல்படணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவருடைய காரியமும் நடக்கும், உங்களுடைய காரியமும் சக்ஸஸாக என்ன செய்யும், மாறும். அதான் அங்கே வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. துதிக்கிற அளவுக்கு துதிக்கிறது தான் எனது நன்றி செலுத்துறது காரியம். கர்த்தர் தந்த நன்மைகளுக்காக துதிக்கணும், போற்றணும், போற்றி புகழணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இந்த உலகமெல்லாம் அவர் தந்த ஆசீர்வாதம் தான். நம்ம ஒரு வாடகை வீடு மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். இந்த வீடு சொந்தம் கிடையாது, இருக்கிற வரைக்கும் இருக்கலாம். நம்ம இந்த உலகத்தை விட்டு போன பிறகு அது நம்முடைய கைக்கு போயிடும். நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய வயக்காடு, நம்முடைய எல்லா தோட்டம் துறவுகள் எல்லாமே நம்ம இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உனக்கு உரியது கிடையாது, இது இன்னொருத்தனுக்குரியதுன்னு சொல்ல முடியாது. இது கர்த்தருடையது. அவர் யாருக்கு விரும்புகிறாரோ அவர்களுக்கு அதுக்கு என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறதே பார்க்குறோம். சில வீட்டில் பார்க்குறோம் 5 பேர் இருப்பாங்க, ஆனால் பெற்றோர்கள் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுதான் தேவனுடைய சித்தம். கர்த்தர் யாரை கனப்படுத்துகிறாரோ அவங்களுக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்போ இப்படி தான் கர்த்தருடைய காரியங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அதனால் எனக்கு கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் கிடையாது. கர்த்தர் விரும்பினா தருவார். அல்லேலூயா. அதனால் அவருடைய சித்தம்தான். அவர் தந்தால் தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் தராத பட்சத்தில் எவ்வளவு போராடினாலும் அது பெற்றுக்கொள்ள முடியாது. அடைச்ச கதவை திறக்க முடியாது, திறந்த கதவை யாராலும் அடைக்க முடியாது. அப்போ அந்த தேவனை இன்னைக்கு உங்களுக்கு கிருபையாக உங்களுக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார். அதிசயமான காரியங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த மாதத்தை ஆசீர்வதிச்சு தாங்கப்பா, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். சகல நன்மைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். குறைவுகளை நீக்கும்படி ஜெபிக்கிறோம். துக்கம் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க, தீமைகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உயர்ந்த அந்தஸ்தை தாங்க பண்ணிங்க சொன்னீங்க. உன்னதத்தில் எங்களை நாட்டுவேன் என்று சொன்னீங்களே, அதே போல் எங்கள் குடும்பம் உன்னதத்தில் நாட்டப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த உயர்ந்த காரியங்களை செய்யுங்க. பிரபுக்களோடு கூட எங்களை அமர செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படி அமர பண்ணுங்க. அதிசயமான காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கப்பா. எங்களுடைய ஊழியங்களில் இருக்கிற தடைகள் மாறுவதாக, குடும்பங்களில் இருக்கிற தடைகள் மாறுவதாக, வேலையில் இருக்கிற தடைகள் மாறுவதாக, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுத்து அதிசயமான காரியங்களை செய்வீராக. பிரியமான ஆண்டவர் கர்த்தாவே, ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்துள்ள முடியாது ஜெபிக்கிற தடைகளை மாற்றுங்க. திருமணத்தில் இருக்கிற தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் வயசாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் மாற்றி அந்த மாதத்தில் கொண்டான வழிகள் திறக்கப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். சில பிள்ளைகளுக்கு வீடு இல்லாமல் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தோட்டம் துறவுகள் இல்லாமல் இருப்பாங்க கர்த்தாவே, அவர்கள் தோட்டம் துறவுகளை வாங்குகிற அளவுக்கு பிள்ளைகளுக்கு வருமானங்களை பெருக பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். சிலவங்க ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க ஆண்டவரே, அவங்களை ரட்சிப்புகளை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு அவங்களுக்கு தடைகள் இருக்கும் கர்த்தாவே, தடைகளை நீக்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வழிகளை நீங்கள் உண்டு பண்ணி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சிலர் வியாதியோடு இருப்பாங்க தகப்பனே, சிலர் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்கப்பா. அவங்க வியாதிகளை அதிசயமாக மாற்றிருங்க ஆண்டவரே, வியாதிகளை நீக்கி குணமாக்கிருங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. வியாதிகள் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட ஆவிகளை துரத்துகிறோம். சாபமான காரியங்களை விலகட்டு, இருளான காரியங்களை விலகும்படிக்கு ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த நாளில் ஒரு அற்புதமான காரியங்களை எங்களுக்கு செய்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தமட்டு இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொன்னது போல ஆண்டவரே எகிப்தில் செய்தது போல ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதமான அதிசயமான காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமாண்டவர், நீர் எங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் நாங்களும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறப்பா. இந்த ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி சொல்லிக்கிறோம். தேவ கிருபை இறக்கத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய நாமம் மகிமைப்படட்டும், உடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உடைய திருச்சத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நடக்கும். God bless you. God bless you.